எல்லாருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பெருமாளை புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபடுவோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே சாமி கும்பிட்ற அன்னைக்கே வீட்டை க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாளே நம்ம வீட்டெல்லாம் மொழுகி நல்லா சுத்தம் பண்ணிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை எப்போவுமே வீட்டை க்ளீன் பண்ணவே கூடாது. அதனால் நான் எப்போவுமே வியாழக்கிழமையே நான் வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். நான் பூஜை அறையில் எல்லா ஃபோட்டோக்கும் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன். என்னோடய வீட்டு பூஜை அறையில் வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இந்த 5 ஃபோட்டோக்குள்ளே இருப்பார். இந்த ஃபோட்டோவுக்கு நான் துளசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு என்னால் மாலை போட முடியல, அதனால் நான் துளசியை சைடில் வச்சுருக்கேன். நீங்கள் மாலையாக கட்டி கூட போட்டுக்கோங்க. காமாட்சம்மா விளக்குக்கு சைடில் இருக்கிற விளக்குக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுவீடுன்னு சொல்லுவோம் இதை. அதாவது பூஜை அறைக்கு கீழே செவத்தில் நாங்கள் வட்டமாக மஞ்சளை தடவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் குங்குமம் வச்சுடுவோம். இது போல் 3 லைன் குங்குமமும் 4 குங்குமம் பொட்டும் வச்சுருப்போம். பூஜை அறையில் கீழே செவத்தில் நம்ம அவரை இலை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுடணும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவரை இலையை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நாமம் சங்கு சக்கரம் வரைஞ்சிருக்கேன். நான் நாமக்கட்டியை யூஸ் பண்ணி நாமமும் சங்கு சக்கரமும் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் திரிசனம் யூஸ் பண்ணி பொட்டு வச்சு நடுவில் நாமத்துக்கு நாமமும் இழுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் வீட்டில் செவத்தில் போட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்போ அவங்க ஒரு பலகையோ அப்படி இல்லைன்னா ஒரு டைல்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நாமும் சங்கு சக்கரம் வரைஞ்சிக்கோங்க. புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடும் போது கண்டிப்பாக நம்ம நடுவீட்டில் நாமமும் சங்கு சக்கரமும் வரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. இந்த சொம்பை நம்ம வெங்கடாஜலபதி கிட்ட வைக்கணும். அதாவது நடுவீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும். இது போல் ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு இந்த சொம்பை சுற்றியும் 3 நாமம் போடணும். நம்ம நாம கட்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே திரிசனம் சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் கடையில் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே வாங்கிக்கோங்க. நான் திரிசனத்தை கப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நாம கட்டியை தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சிட்டு சொம்பில் இது போல் நாமம் போட்டுக்கலாம். சொம்பில் 3 பக்கம் நீங்கள் நாமம் போடணும். நான் சொம்பை சுற்றி 3 நாமம் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ சொம்புக்கு நான் பூ போட்டுக்கிறேன். சாமந்தி பூவும் துளசியும் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் நான் சாமந்தி பூவை கட்டி சொம்பு சைஸுக்கு நான் ரவுண்டாக கட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் சாமந்தி பூவை சொம்புக்கு போட்டுடுறேன். சாமந்தி பூ போட்டதுக்கப்புறமா துளசியும் போட்டுக்கலாம். துளசி வெங்கடாஜலபதிக்கு ரொம்பவே பிடிக்கும். துளசி இது போல் கட்டி எடுத்துட்டு சொம்பை சுற்றி நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள், சொம்புக்கு நாமமும் போட்டு நம்ம துளசி சாமந்தி பூ எல்லாத்தையும் கட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இந்த சொம்பை எடுத்துட்டு 7 வீட்டுக்கு போயிட்டு யாசகம் செஞ்சு அதில் வர அரிசியை கொண்டு நம்ம சாதம் வடித்து சாமிக்கு தலிகையாக வாழை இலையில் போட்டு படைக்கணும். இந்த சொம்புக்குள்ளே இருந்து அந்த அரிசியை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சொம்பில் தண்ணி ஊற்றி துளசி கொஞ்சம் போட்டு வச்சிடணும் பூஜை அறையில். நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நானே இந்த சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு நிறையா வீட்டில் யாசகம் செஞ்சு அந்த அரிசி கொண்டு எங்கள் வீட்டில் பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படையல் போடுவோம். ஆனால் ஏழுமலையானுக்கு 7 வீட்டில் போயிட்டு யாசகம் செஞ்சு அந்த அரிசியை கொண்டு தான் நம்ம சமைச்சு படையல் போடணும். ஒருவேளை அப்படி யாசகம் செஞ்சு அந்த அரிசியை கொண்டு படையல் போட முடியலன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசியை நீங்கள் இந்த சொம்பில் நிரப்பி வச்சுடுங்க. பாருங்கள், நான் என்னோடய வீட்டில் இருக்கிற பச்சரிசியை நான் இந்த சொம்பில் நிரப்பிக்கிறேன். இப்போது நல்லா சொம்பு முழுசாக நிறையிற அளவுக்கு நீங்கள் பச்சரிசியை கொட்டி வச்சுடுங்க. அதில் அரிசியை நல்லா ஃபுல்லாக நிரப்பினதுக்கப்புறமா இந்த சொம்புக்குள்ளே கொஞ்சம் சில்லற காசும் எடுத்து இதில் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்களே இந்த சொம்புக்குள்ளே பச்சரிசியை நிரப்புறதா இருந்தால் நீங்கள் இந்த சொம்பை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில் வச்சுடுங்க. வேறு பச்சரிசி எடுத்து நீங்கள் சாமிக்கு படையல் போடுறதுக்கு, அதாவது தலிகை போடுறதுக்கு நீங்கள் சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூஜை அறையில் ஒரு மனையோ இல்லை ஒரு பலகையோ போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்போவுமே எந்த கடவுளை வணங்குறதா இருந்தாலும் முதல்ல நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை தான் வணங்கணும். அதுக்காக தான் நான் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பெருமாளுக்கு அரிசி போட்டு எடுத்து வச்சுருக்கிற சொம்பை எடுத்து நம்ம அந்த நடுவீட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை, பாக்கு, பழம், பூ மற்ற பழங்களையும் அந்த தட்டில் வச்சுட்டு பூஜை அறையில் கொண்டு போயிட்டு வச்சிடலாம். பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமானதுன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றுறது தான். நான் 2 மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையே நான் அந்த மனையில் வச்சிடுறேன். மாவிளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்பவே விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு திரி போட்டு விளக்கேற்றக்கூடாது, 2 திரி போட்டு ஏற்றணும். மாவிளக்குக்கு நான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த குத்து விளக்கையும் நாம் இந்த மனைக்கு 2 பக்கமும் நம்ம வச்சுக்கலாம்.
நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இலை போட்டு படைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு நான் பூஜை அறையிலேருந்து விளக்கு ஏற்றிக்கிறேன் முதல்ல. இப்போ மாவிளக்கு தீபமும் நம்ம ஏற்றிடலாம். வெங்கடாச்சலபதிக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவிளக்கு தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மனைக்கு 2 பக்கமும் வச்சுருக்கிற குத்து விளக்கும் நம்ம ஏற்றிடலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு படையல் போட்டுக்கலாம். வாழையிலே நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் நம்ம லைனாக போட்டுடலாம். நாங்கள் எப்போவுமே சாமி கும்பிடும் போது 5 இலை போட்டு தான் நாங்கள் சாமிக்கு படையல் போடுவோம். நடுவில் போட்டிருக்கிற இலையில தான் நாங்கள் தலிகை போடுவோம். பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக நான் பஞ்சாமிர்தம், பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அது எல்லாம் இப்போ நான் சாமிக்கு முன்னாடி வச்சிடுறேன். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாலே தலிகை சாப்பாடு தான். தலிகை சாப்பாட்டுக்கு பச்சரிசி சாதம் தான் நம்ம போடணும். பச்சரிசி சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன். அதை நான் இலையில வச்சுக்கிறேன். 5 இலைக்குமே சாப்பாடு வச்சுடுங்க. அவரைக்காய் பொரியல் நான் செஞ்சுருக்கேன். அதையும் நான் தலிகையில் வச்சிடுறேன். அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் தலிகையில் ரொம்பவே முக்கியமாக இருக்க வேண்டியது. வெண்டைக்காய் பொரியல் செஞ்ச அதையும் நான் தலிகையில் வச்சிடுறேன். கொத்தவரங்காய் பொரியலையும் வச்சிடுறேன். வாழைக்காய் பொரியலும் நான் தலிகை இலையில் வச்சிடுறேன். அது கூடவே சுண்டலும் நான் தலிகை இலையில் வச்சுக்கிறேன். பருப்பு வடை, மெது வடை 2 வடையும் நான் செஞ்சுருக்கேன். 2யுமே நான் தலிகையில் போட்டுடுறேன். நான் 5 வகையான பொரியல் வச்சுருக்கேன். அது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்ச சாம்பாரும் வச்சுருக்கேன். மொத்தம் 7 வகையான காய் வந்துருச்சு எனக்கு. நாம் சாமிக்கு படைக்கும் போது 3 வகை பொரியல் இல்லை 5 வகை பொரியல் இல்லை 7 வகை காய் அது போல் நம்ம கணக்கில் தான் நம்ம சாமிக்கு படையல் போடணும். ரசமும் கொஞ்சம் தலிகையில் நான் ஊற்றிருக்கேன். நெய்யும் நம்ம போடுற தலிகையில் போடணும். அதனால் நான் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். முக்கியமாக தலிகையில் தயிர் இருக்கணுங்க. அதனால் தயிரை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் வாழைப்பழம் 2 வாழைப்பழம் நான் ஆட் பண்ணுறேன். இதில் பழமும் இந்த தலிகை சாப்பாட்டில் இருக்கணும். அதனால் நான் வாழைப்பழம் போட்டிருக்கேன். நான் இதில் தலிகையில் இனிப்பு இருக்கணும். அதுக்காக வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக தூள் பண்ணி நான் போட்டுக்கிறேன். எல்லாம் தலிகை இலையில் போட்டாச்சு. கடைசியாக எல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியாக துளசி கொஞ்சம் இந்த தலிகை இலையில் போடணும். பாருங்கள், துளசியும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பெருமாளுக்கு தலிகை போட்டாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றது தான் அடுத்த வேலை. புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடும் பொழுது காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம, அதாவது விரதம் இருந்து எல்லாத்தையும் சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். பெருமாளுக்கு நாங்கள் 5 இலை போட்டிருக்கோம். நடுவில், அதாவது நடு இலையில் தலிகை இலைன்னு சொல்லுவோம். இந்த 5 இலையில் நடு இலை தான் பெருமாளுக்கான தலிகை இலை. மீதி இருக்கிற 4 இலையிலையும் எப்பயும் போல் நம்ம சாமிக்கு எப்படி படையல் போடுவோம். சாதம், சாம்பார், பொரியல், வடை அதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். நான் நடு இலையில் மட்டும்தான் இந்த தயிர், வெல்லம், பழம் இதெல்லாமே ஆட் பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கற்பூர தீபம் காட்டி தேங்காய் உடைச்சி நம்ம எப்பயும் போல் எப்படி சாமி கும்பிடுமோ அது போல் பண்ணால் போதும். நான் பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி துளசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாமிக்கு கற்பூர தீபம் காட்டிடலாம். கற்பூர தீபம் காட்டும் போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது நம்ம வீட்டை தேடி பெருமாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது. நம்ம நிறைய மந்திரமோ ஸ்லோகமோ சொல்ல தேவையில்ல. இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பே போதும். புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கேற்றி பெருமாளை நம்ம வழிபடும் போது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும். அதோட நம்ம புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிடுறதுனால வீட்டில் இருக்கிற துன்பம் எல்லாமே பறந்து போயிடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை நம்ம வழிபட்டு வந்தோம்னா சனியோடைய சங்கடத்திலிருந்து காக்கிற கடவுளான பெருமாள் நம்மளை காப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமே இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா ஆண்டு முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். கற்பூர தீபம்லாம் காட்டி வீட்டில் எல்லாரும் வழிபட்டதுக்கு அப்புறமா, அதாவது கற்பூர தீபம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம சாமி கிட்ட வச்ச பிரசாதம் இலை எல்லாமே கொஞ்சம் அசைச்சு வைக்கணும். இது போல் கொஞ்சமாக லைட்டாக நகர்த்தி வைக்கணும் எல்லா இலையுமே. இப்போது தலிகை சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதாவது நம்ம வச்சுருக்கிற எல்லா பொரியல், வடை, இந்த பழம், வெல்லம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இலையில வச்சுருக்கிற எல்லா வகையான உணவையுமே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். தலிகை சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் பிரசாதமாக வச்சுருந்த பஞ்சாமிரதத்தை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். பிரசாதம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க பிரசாதத்தை. தலிகை சாதத்தை முதல்ல உங்கள் வீட்டில் யார் விரதம் இருந்தாங்களோ அவங்களுக்கு முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தலிகை சாதத்தை கொடுங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி சாயங்காலம், அதாவது அன்றைக்கி மாலை அந்த சொம்பில் வச்சுருந்த அரிசியும் பணத்தையும் எடுத்துருங்க. அந்த சொம்புக்குள்ளே இருந்த சில்லறையை பெருமாள் கோவிலில் கொண்டு போயிட்டு உண்டியில் போட்டுருங்க. அரிசியை நீங்கள் பிரசாதமாக செஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாலும் ஓகே. அப்படி பண்ண முடியாதவங்க கோவிலில் கொண்டு போயிட்டு இந்த அரிசியை அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. நான் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் துளசி போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா,
புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அன்னைக்கு சாயங்காலமே, அதாவது 6 மணிக்குள்ளே நம்ம நடுவீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கிற நாமம் சங்கு சக்கரம் அதை சுத்தப்படுத்திடணும். நான் சொம்பில் வச்சுருந்த அந்த தண்ணியை கொண்டு தான் அதை சுத்தப்படுத்துவேன். அதுக்காக தான் அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி துளசி போட்டு வச்சுருக்கிறது. நடுவீட்டில் வரைஞ்சிருக்கிற அந்த நாமம் சங்கு சக்கரம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாக அதை சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அந்த சொம்பில் நம்ம கட்டி வச்சுருந்த பூ துளசியை கொண்டு போயிட்டு செடியில் போட்டுருங்க. அது கூடவே இந்த சொம்பில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் கொண்டு போய் செடியில் ஊற்றிட்டு வந்துடுங்க. இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு நாங்கள் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி புரட்டாசி சனிக்கிழமை வழிபடுவோமோ அந்த வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.